நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு என் தேவனுக்கு லேசான காரியம் நம்மை பயன்படுத்துவது உறுதி. ஆனால் இன்றைய தினத்தில் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் இந்த 7 நாட்கள் முழங்கால் ஜெபத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற தீமே என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல், நீ ஒரு ஸ்பெஷல், இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல், அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், அவங்களுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டான்னு சொல்லு, அவங்களுடைய இயலாமையை பார்க்க வேண்டான்னு சொல்லு, அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டான்னு சொல்லு, எதையுமே பார்க்க வேண்டாம், நான் அவர்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் பெரியவைகளாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இதை முதல்ல நீங்கள் இந்த வார்த்தையை இந்த 7 நாட்களும் நீங்கள் நம்பணும். நம்பிதான் முழங்கால் படிடணும். நீங்கள் சாதாரணமானவர்களாக முழங்கால் படிடக்கூடாது. நீங்கள் சாதாரணமானவங்களாக ஜெபம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படியே என்ன வரணும்னா, நான் ஸ்பெஷல், நீயா அப்படின்னு பிசாசு உங்கள்கிட்ட கேட்பான். நீயா என்ன பண்ண போற அந்த வார்த்தைக்கு செவியே சாய்க்க வேண்டாம். என் தேவன் என்னை ஸ்பெஷலாக தான் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்பெஷலாக இல்லைன்னா தேவனுக்காக இல்லை, இந்த உலகத்தில் ஒரு பெரிய தேவன் நம்மை உண்டு பண்ணின நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு முதல்ல இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தை சரியானதாக இருக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உயர்வு, ஒரு மனுஷனுடைய வெற்றி எங்கே உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், யாருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்குதோ, நல்ல எண்ணங்களால் யார் தங்களுடைய சிந்தையை நிரப்புகிறார்களோ அவர்கள்தான் பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்போது